இன்றைக்கி பருப்பே இல்லாத இட்லி சாம்பார் வைக்கலாம். 15 சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 3 பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. 1 கேரட்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சூட்டுலேயே மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பூண்டை தட்டி அது கூட சேர்ந்து கருவேப்பிலை போட்டு தாளித்து சாம்பாரில் கொட்டிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் தண்ணியை விட்டு ஒரு கொதி நல்லா வந்ததுக்கு அப்புறமா சுட சுட இட்லியோட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இதில் பருப்பு இல்லைன்றதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சுட சுட ரைஸோடு சாப்பிட்டாலும் பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.